ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு ப்ரமோ போடுறாங்களே ஜோடி ஜோடி. அதே மாதிரி இப்போ எஃப்ஜே அரோரா என்னப்பா பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கனி ஆல்ரெடியே சொன்ன ஒரு விஷயம் இப்போ வைரலாக போயிட்டு இருக்குது. எனக்கு இந்த மாதிரி பசங்களை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு எஃப்ஜே பார்த்து சொல்லியிருப்பாங்க. விக்ரம் கிட்ட சொல்லியிருக்காங்க, என்ன கனி இந்த மாதிரி பசங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி மீன் பண்ணுறீங்க, ரொம்ப கேவலமான ஒரு சாய்ஸாக இருக்கே உங்களது அப்படின்னு இருக்குது. கனிக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் இல்லையா. அவங்க தான் செல்ஃப் ரெஸ்பெக்டட் உமன் ஆயிடுச்சு. அவங்க எல்லாமே அந்தளவுக்கு, அதாவது நான் ரொம்ப பெரிய ஒரு ஆள் அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க. எஃப்ஜே என்ன தான் அங்கே பொறுக்கித்தனம் பண்ணாலும் அது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி ஒரு டாஸ்க்குன்னு சொல்லிட்டு, டாஸ்க்லாம் கிடையாது, சபரி ஏதோ ஃபன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரே இந்த கல்யாண மாலை அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம், அதில் பொண்ணு பார்க்க வராங்களே எஃப்ஜேக்கு. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற பையன் இவன் ஒரு பொண்ணு இல்லை நிறைய பொண்ணுங்கள்கிட்ட கடலை போடுவான், அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்கும் பொண்ணுக்கிட்டையும் பேசி அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்க முடியும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வெளியே கனியோட மானம் காற்றுல பறக்குது. தயவு செஞ்சு இந்த வாரம் அவங்கள அமுச்சு விட்ருங்க. அந்த மாதிரி இருந்தது இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அரோரா நம்ம எஃப்ஜே கூட ஃபீலிங் ஆகிட்டாங்க. இனிமேல் நான் எஃப்ஜே கூட தான் இருக்க போகிறேன் அந்த மாதிரி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க.